என்ன செய்யறா? ஐயே ராணிய எங்க இந்த அத்தையும் காணா, மூக்கு மாத்தியும் காணா, பொம்மியா காணா, ஒருத்தரையும் காணா, வச்சோன்னு கிடக்கு வீடையுமா. ஏ ராணியே, என்ன சரி தூங்கிச்சிருக்கியா? என்னாடி எனக்கு இப்படி கத்திட்டு இருக்க ஒரே கூப்பிட்டுக்கிட்டு? ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஆப்பு சரியாயிடுச்சுலக்கா, நேரத்தே சரியாயி போச்சு. வீடியோ போடல, ஒன்றும் போடல, என்ன செஞ்சுக்கிருக்காவ? தூங்கிக்காளா என்னமா? சோபேத்தனை வந்துச்சா? போஸ்டாங்களா? போஸ்டாங்க என்ன உழைச்சிருக்க? ஐயோ அத்தை, உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ பேசாம உட்காரு, ராணியை கூப்பிடு. ஆமா எனக்கு புரியாது. நீங்க தான் பூரா மெத்த படிச்சு வருது, அவங்களுக்கு புரியும். ஏமா ஆப்புன்றா அதுன்றா ஒண்ணு நமக்கு புரியல. ஒண்ணு என்ன அளவாப்போ? ஏ ராணியா, அவங்க கூட்டாளி வந்துட்டாடி. எங்க பொம்மியும் காணா, காணா, அவளும் தூங்குறா மாத்தாவோட சேர்ந்து. ஆமா அவ இங்க தூங்குறா. நீ விட்டாங்க யார்த்தே டிவி முன்னாடியே நான் திருற. என்ன பார்த்தாலும் அந்த ரிமோட் கண்ட்ரோல கையில வச்சுக்கிட்டு பொழுதன்னைக்கு இந்த சுட்டி டிவி வாங்குறேன், அந்த டிவி வாங்குறேன், இந்த டிவி வாங்குறேன்னு ரிமோட் கையில கொடுக்க மாட்டேங்கிறா. ஒரு நாடகம் பார்க்க முடியல, ஒரு படம் பார்க்க முடியல, ஒண்ணு பார்க்க முடியல. எனக்கு எப்ப ஸ்கூல திறப்பாங்க, இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பத்தி விடணும். லீவ் விட்டா போதும், வீட்டு நம்மளே நிம்மதியா இருக்கிறதுக்கு. அது ராசியமா தானே இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் டிவி மட்டும் உட்காந்துருக்கு. எங்க தூங்குது சாப்பிடுது. ராணியே வள்ளியே, என்ன நிமிட்டு வந்திருக்கோ? மகளை காணாட்டிட்டு வழியா? வா வா, என் மகன் வீட்டுல இருக்கா. என்ன ஆப்பு சரியாயிருச்சு, வீடியோ போட வேணாமா? என்ன படி தூங்கிக்கியாக்க? ஒரு வாரத்தை உனக்கு சோபத்தை வந்துச்சாக்க? ஏன் சோம்பேத்தனம்லாம் வரலடியே, நேற்று கொஞ்சம் என்னதான் பண்ணுறது? இப்படி பண்ணிட்டா அந்த பேஜில் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கட்டா? சின்ன பேஜில் அந்த பேஜ் தான் இது பண்ணா ரொம்ப சின்னதா. ராணியே ராணியே, என்ன செய்யறா? என்ன செய்யறா? ஐயே ராணியே, எங்க இந்த அத்தையும் காணா, மூக்கு மாத்தியும் காணா, பொம்மியா காணா, ஒருத்தரையும் காணா, வச்சோன்னு கிடக்கு வீடையுமா. ஏ ராணியே, என்ன சரி தூங்கிச்சிருக்கியா? என்னாடி எனக்கு இப்படி கத்திட்டு இருக்க ஒரே கூப்பிட்டுக்கிட்டு? ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஆப்பு சரியாயிடுச்சுலக்கா, நேரத்தே சரியாயி போச்சு. வீடியோ போடல, ஒன்றும் போடல, என்ன செஞ்சுக்கிருக்காவ? தூங்கிக்காளா என்னமா? சோபேத்தனை வந்துச்சா? போஸ்டாங்களா? போஸ்டாங்க என்ன உழைச்சிருக்க? ஐயோ அத்தை, உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ பேசாம உட்காரு, ராணியை கூப்பிடு. ஆமா எனக்கு புரியாது. நீங்க தான் பூரா மெத்த படிச்சு வருது, அவங்களுக்கு புரியும். ஏமா ஆப்புன்றா அதுன்றா ஒண்ணு நமக்கு புரியல. ஒண்ணு என்ன அளவாப்போ? ஏ ராணியா, அவங்க கூட்டாளி வந்துட்டாடி. எங்க பொம்மியும் காணா, காணா, அவளும் தூங்குறா மாத்தாவோட சேர்ந்து. ஆமா அவ இங்க தூங்குறா. நீ விட்டாங்க யார்த்தே டிவி முன்னாடியே நான் திருற. என்ன பார்த்தாலும் அந்த ரிமோட் கண்ட்ரோல கையில வச்சுக்கிட்டு பொழுதன்னைக்கு இந்த சுட்டி டிவி வாங்குறேன், அந்த டிவி வாங்குறேன், இந்த டிவி வாங்குறேன்னு ரிமோட் கையில கொடுக்க மாட்டேங்கிறா. ஒரு நாடகம் பார்க்க முடியல, ஒரு படம் பார்க்க முடியல, ஒண்ணு பார்க்க முடியல. எனக்கு எப்ப ஸ்கூல திறப்பாங்க, இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பத்தி விடணும். லீவ் விட்டா போதும், வீட்டு நம்மளே நிம்மதியா இருக்கிறதுக்கு. அது ராசியமா தானே இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் டிவி மட்டும் உட்காந்துருக்கு. எங்க தூங்குது சாப்பிடுது. ராணியே வள்ளியே, என்ன நிமிட்டு வந்திருக்கோ? மகளை காணாட்டிட்டு வழியா? வா வா, என் மகன் வீட்டுல இருக்கா. என்ன ஆப்பு சரியாயிருச்சு, வீடியோ போட வேணாமா? என்ன படி தூங்கிக்கியாக்க? ஒரு வாரத்தை உனக்கு சோபத்தை வந்துச்சாக்க? ஏன் சோம்பேத்தனம்லாம் வரலடியே, நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. ஆப்பு வந்துச்சு, செக் பண்ணேன். அவனுடைய கையை பார்த்துட்டேன். ஆனா உடம்புக்கு முடியலடி என்னால. ஒன்றும் சரியில்லை, ஒரே மூக்கொலி தனியா ஒழுகுது. எதுவுமே செய்ய முடியல, மூக்கு அரைச்சிக்கிடுச்சு, பேசவே முடியல. அதே நம்ம எனக்கு ஒரு புதுசை டஸ்ட் எடுத்துட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அதுல வந்துக்கிட்டு லேசா தூசி விட்டா கூட சேர மாட்டேங்குது. ரொம்ப அவஸ்தையா இருக்கு. அப்படியே இருமா காற்று வருது, மூக்குல தனியா ஒழுகுது. ஒன்றும் செய்ய முடியலையே, பூரா படுத்தேதே கிடந்தேன். என்னடி சொல்ற? டஸ்ட் எடுத்தியா? ஆத்தாடி, அந்த கடையில வந்துச்சுன்னா ஒரு வேலை செய்ய முடியாது வீட்டுல. ஒரு மூச்சு எனக்கு அப்படிதான் டஸ்ட் எடுத்து இருந்து லேசா வீடு விட்டா கூட நல்லா சேராது, ஒரு ஒட்டை அடிக்க முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது பார்த்துக்க. அப்புறம் அப்படியே இருந்ததே சித்த மருத்துவத்துல போய்தான் பார்த்தேன். இங்கிலீஷ் மருந்து என்னென்னதையும் சாப்பிட்டு பார்த்து ஒன்றும் கேட்க மாட்டேட்டுருச்சு. அப்படி இருந்தா என்ன செய்ய முடியும்? வீட்டு வேலை செய்ய முடியுமா? பொம்பளை அதுக்கு உட்காந்துட்டே இருக்க முடியுமா? அம்மா வாட்டுக்கு ஒரு வெள்ளி சாதாரண வீடு அதை கொடுன்னு ஒற்றை அடிக்கணும், எல்லாம் செய்யணும்ல. அப்படி இதெல்லாம் செய்ய முடியும் சொல்லிட்டு அப்புறம் சித்த மருந்து தான் போய் சாப்பிட்டேன். ஒரு 6 மாசம் 1 வருஷம் விடாம சாப்பிட்டேன்டி. இப்பதான் அந்த பிரச்சனை வந்து இல்லாம இருக்கு. ஆமா அப்படி நல்லா சொல்லு. நானும் சொல்லி பார்த்துட்டேன் இவளுக்கு. இங்கிலீஷ் மருத்துவத்தை வாங்கி சாப்பிடாதடி, அது இன்னொரு நோயை உண்டு ஒண்ணும் தேவையில்லாம அந்த மருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டா அவர் நம்ம அந்த மூக்குல உறிஞ்சிருக்க நம்ம கொடுத்தாரு. வச்சு மூக்குல உறிஞ்சிருக்கா வாயில உறிஞ்சிருக்காடியே. அதை கொடுத்தாரு. அது உறிஞ்சவும் இங்க ஊரா புண்ணா போச்சுன்றா, சாப்பிடவே முடியலன்றா. ஏன்னா சாப்பிட்டாலும் உரைக்குது, பயங்கரமா உரைக்குது, எரியுதுன்றா. அது நிரம்பூரா புண்ணா போச்சு அந்த மருந்து உறிஞ்சி. அதுக்கும் சொல்றேன், சித்த மருத்துவ பாரடி 6 மாசம் 1 வருஷத்துக்கு கூட தொடர்ந்து சாப்பிடு, எந்த சைடு எஃபெக்ட் வராதுன்னு கேட்கிறாள். அவ சோம்பேறிச்சிருக்கே. இல்லடி, அந்த ஒரு மாத்திரை மாதிரி உள்ள ஓட்டு இப்படி திரி விட்டு உள்ள பவுடரா இருக்கும், அதை அப்படியே வச்சு வாயில உறிஞ்ச சொன்னாரு. ஆனா உறிஞ்சா அந்த இருமல் கொஞ்சம் நல்லா கேக்குது, அதை உறிஞ்சினேன். அதான் எனக்கு கொடுத்தாங்க. அது உறிஞ்சலாம். அப்படியே உறிஞ்சுனா தண்ணி குடிச்சிடணும். உடனே தண்ணியை ஊற்றி வாயை கொப்பிடிச்சு விட்டு உடனே தண்ணியை குடிச்சிடணும், அது புண்ணாகாது. அது சொல்லி கொடுக்கலையா கொடுத்த நர்ஸு?
ஆனா கடவுளே, இந்த விஷயம் தெரியாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் மருந்தை போட்டு விட்டு தண்ணியோட குடிக்க மாட்டேன். குடிச்சா மருந்து வேலை செய்யாம போயிரும்னு சொல்லிட்டு எதுவும் குடிக்க மாட்டேன். அதான் பூரா வாய் தொண்டை வரும் புண்ணா போச்சோட இருக்கு. அது இருக்கட்டும், என்ன உன் மாமியா என்ன செய்யறா? என்ன ஆளையே காணாம வெளியே வர மாட்டேங்கிறாள் இப்பெல்லாம். என் மாமியா எப்படி வர்றேன்? எங்க வீட்டுக்கு போற விருந்தாளிய வந்திருக்காங்க நிறையா. பூரா இப்ப காம்படிஷன் நடக்குது எங்க வீட்டுல. காம்படிஷனா? அது என்ன காம்படிஷன் நடக்குது? என்ன சொல்ற? விருந்தாள் யார் வந்து கலரிக்கா? என்னடி சொல்ற? யாருக்கு காம்படிஷன் நடக்குது? என்னாச்சு? யார் வந்திருக்கா? இந்த என் வீட்டுல இருக்காள்ல காயத்ரின்ற ஒருத்தி, அவளுக்கு 1க்கு 2 பேர் போட்டி ஓடிக்கிட்டு மாப்பன் வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்திருக்காரு. அவங்க அப்பா வரையிலே கையோட வையா ஒரு கோழி முட்டை கண்ணா மாப்பன் ஊருக்கு வந்திருக்காரு. பார்த்தா அதுக்கு இந்த பிரேம்குமார் நம்ம அழுமணி பாட்டி தங்கச்சி மையன் அவன் கட்டுனா இவளை கட்டணும்டா, இல்ல கட்டினவங்கால தொட்டு கும்பிடணும்டான்னு அழுவரை கொஞ்சம் தெரியா. 2 பேர் வந்துக்கிட்டு எனக்கு பொண்ணுன்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காப்புல, 1 வாரம் டைம் கொடுத்துருக்காப்புல. இந்த 1 வாரத்துல யாரோட நடவடிக்கை எனக்கு பிடிச்சிருக்கோ அவருக்கு என் பொண்ணை கட்டி பிடிப்பேன்னு சொல்லி இவ புதுசா ஒரு இதை போட்டு வச்சிருக்காப்புல. அவங்க இப்ப அங்க தங்கியிருக்காங்க அழுமணி பாட்டி வீட்டுலதான் 2 பேரும். அவர் அப்பா எங்க வீட்டுல இருக்காரு. என்னடி சொல்ற? இப்படி வேலை நடந்திருக்கா உங்க வீட்டுல? இந்த 1 வாரம் ஆப்பு இருக்காங்க அழுமணி இப்படி வேலை நடந்து வச்சா? சரி, நாங்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம்டியே. அங்கம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கம்மா வீட்டுக்கு போயிட்டு வரையிலேயே உங்க வீட்டுக்கு வரலாம்னு பார்த்தா வெயில் ரொம்ப ஒன்றும் முடியல. எங்கனக்குள்ளேயும் உட்கார முடியல, செய்ய முடியல. சரி வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் வீட்டுக்கு வந்துட்டான். ஆமாடி, பெரிய கூத்தா போச்சு. அன்னைக்கு பேசுறாங்க விடிய பேசுறாங்க. ஆனா கடைசியில எல்லாமே லூசு பையெல்லாம் இருக்காங்க. இந்த காயத்ரி உங்க அப்பனும் ஒரு கிருக்கு பையன் போல அவன் மாதிரி கூட இருக்கிறான் திருக்காங்க. என்கிட்ட சரி என் ரூட்டு கிளியர் ஆனா போதும். என்கிட்ட அந்த காயத்ரின்றவளை எவனா ஒருத்தன் கட்டிட்டு போனா போதும். தன்னை ஏன் முடிச்சு முன்னாடியே சுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு ஏன் வாழ்க்கை கட்டு தெரிஞ்சா. ஆமா, நீங்க எடுத்துட்டு அங்கம்மா வீட்டுக்கு போனீங்க, என்ன விசேஷம்? இதுக்கு வர சொல்லிச்சாக்கா? அந்த கூத்த எங்கி கேக்குற? அங்க அவத்தாட்டிலும் பெரிய கூத்துடி சாமி. அங்க போனா அங்க சீனியம்மா பட்டி இருக்குல்ல, சீனியம்மா பட்டி, அதுக்கு பூரா மறந்து போச்சு. இப்ப புதுசா நடந்தது பூரா மறந்து போச்சு. பழசு மாத்திரம் ஞாபகம் இருக்கு. 18 வயசுன்ற ஞாபகத்துல உட்காந்துருக்காது. கமரி பிள்ளை மாதிரி அடிச்சுட்டு தாவணியோட சட்டை என்ன, அது அளப்பறை என்ன, ஆத்தாடி அத்தி தாங்க முடியுது சாமி. அதே மாதிரி நட்டா அன்னைக்கு வீடு வாசு தொடச்சிட்டு இருந்துச்சான். சோப்பு நிறைய போட்டு விட்டு இருந்துச்சான். அதுல வலிக்கு கீழே வந்துருச்சு. உடனே மண்டையில ஏதாவது அடிபட்டு அது வாடுக்கு சின்ன பிள்ளையா நடிச்சுட்டு இருக்குது சாமி. பார்க்கவே கொடுமையா இருக்கு. என்னடி சொல்ற? சீனியம்மா கீழே பூரா மறந்து போச்சா? கடவுளே, நல்லா தெரிஞ்சு அது பாட்டுக்கு. ஐயோ, முதல்ல போய் பார்க்கணும் வேடி இந்த கிளவி என்ன செய்யுது. காது வருஷத்துல போட்டு இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அது சூப்பரா இருக்கு. நல்லா 18 வயசு குழந்தை எனக்கு நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு முடி ஒண்ணே வெள்ளையா இருந்துச்சு. அது என்ன நல்லாட்டே இருந்துச்சு. தாவணி வரைச்சதுக்கு அதுக்கு அது என்ன ஒண்ணுது அங்கம்மாக்காவை பிடிச்சிக்கிட்டு அத்தைன்றது. அவரை அப்பாண்டுதான் அந்த மாமாவை. அதோட காமெடி என்ன வேலு ராசவாட்டிய மாமாண்டு இருக்கு. அது ராசவாட்டி மாமாண்டுதா? என்னடி சொல்ற? ராத்தே, அந்த கன்றாவை ஏங்கி இருக்கிற பார்க்கவே கொடுமையா இருக்கு பாவம். எப்படி இருந்த ஒம்பளை கம்பீரமா அவ வாடு திருக்காக்கனை அடிச்சுட்டுறா. அதை பார்க்கவே மனசு தாங்கடி சாமி. ரொம்ப இதா இருக்கு மனசுக்கேவும். எப்பதான் பாவம் சரியாக போறாளோ என்ன ஆளுதிய. ஆமா, அந்த கேள்வி நல்லா இருந்தா மட்டும் சும்மா எனக்கு நாளும் புலம்பிக்கே இருக்கு. அப்படி வீட்டு வேலை செய்யறாங்கம்மாக்கா அதவே அந்த நாள் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கே இருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாள் இப்படி இருந்தாதே சொன்னடியாக்கும். இல்லாட்டினா சன்ன சாட்டியா பண்ணுது. அந்த வீட்டுல ஒரு ஓசி குழம்பு வாங்க போக முடியாது. வந்துட்டு ஓசி குழம்பு நம்ம போட்டுக்கிட்டு டாக்ஸில் பண்ணி கிண்டல் பண்ணிக்கிருக்கோம். இதுக்கப்புறம் ஃப்ரீயா போய் குழம்பு வாங்கி ஃப்ரீயா வரலாம். யாரும் அந்த வீட்டுல நம்ம கேட்க மாட்டாங்க. ஏண்டி நீ ஓசி குழம்பு வாங்குறது அவ பைத்தியமா இருக்கணுமாக்கு பேசுற அவர் பேச்சு? ஏண்டி இதெல்லாம் என்னடி பார்க்க? அதுக்கு நான் பைத்தியமான படுத்தான பேசு பண்ணிக்கு. நீ பைத்தியமான என்ன சும்மா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு எப்படியும் மருமகிட்ட ஒரு 10 தண்ணி கூட வாங்க முடியாது. எச்சிக்கையில காக்க வச்ச மாட்டேன். அவகிட்ட குழம்பு தண்ணி சுத்தமா வாங்க முடியாது. நீ பைத்தியமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சும்மா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுல தானே போய் வாங்குவேன். அந்த மாக்காலே கேட்கற நேரம் குழம்பு வெஞ்சனம் ரசம் எல்லாம் ஊற்றி கொடுப்பேன். வாங்கிட்டு வந்து சோத்தை மட்டும் வடிச்சுக்கிடுவேன். நல்ல ஓர்ஜி ஊர் 2 ஓட்டு கடந்தா ஊத்தாடிக்கு கொண்டாட்டம்னு உனக்கு குழம்பு வாங்குறதுக்கு உன் பிரச்சனை உனக்கு பெருசா தெரியுது. சரிடியே, இப்ப இந்த காய் தின்ற என்ன சொல்றா? யாருக்கும் கட்டி வென்றா? அவங்க அப்பா கொடுக்க இந்த மாப்பிள்ளை கட்டுறாளா, இந்த பிரேம்குமார் கட்டுறாளா? என்ன சொல்றா? அவ பிரேம்குமார மைண்ட் போய் கிடக்கா. கட்டின அவனத்தையும் கட்டி வேண்டியது இருக்கா. அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்ட்டா. அவன் அப்பாவே 2 பேருக்கும் போட்டி வச்சு அவ யாரும் அவன் சின்ன மகனா அவன் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்ச வயலாம். பிசினஸ் பண்றான், நல்ல வயலா. பையன் கூட இல்லடி, வயசான அது மாதிரி இருக்கேன், கிளைய மாதிரி இருக்கேன். அவனை கூட்டு வந்து மாப்பிள்ளைன்றாரு அந்த ஆளு. அப்ப அந்த ஆளு எப்படி லூசா இருப்பாரு? எனக்கு ஏதாவது திங்கிறதுக்கு செஞ்சு கொடுமா. டிவியை பார்த்து போர் அடிச்சு கிடக்குமா, திங்கிறதுக்கு ஏதாவது கொடுமா. ஐ வள்ளியாண்டி, எப்படி இருக்கீங்க? எங்க குட்டி பாப்பா வள்ளியா கசிக்கிட்டி கூட்டு வந்துருக்க வேண்டியதானே? நல்லா இருக்கேன்டி கம்மியே. என்ன எப்படி இருக்க? என்னைக்கு ஸ்கூலு? நல்லா டிவி பார்த்து திருறவளவு பொழுதனைக்கு உட்காந்துக்கிட்டு
அவளுக்கு அவசி வீட்டுல இருக்கா, அவ அப்பா கிட்ட இருக்கா. அவ கூட வந்து விளையாட வேண்டியது, அவங்க கூட வர வேண்டியதானே. ஓயாம டிவி பார்க்காதடி. ஏற்கனவே இப்பயே கலந்து விட்டுருக்காங்க ஆத்தா. அப்புறம் கண்ணாடி போட்டுக்கே இருந்த வருஷமெல்லாம். இல்லாண்டி சும்மா அந்த கார்ட்டூன் சேனல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆண்டி. நல்லா இருக்கு, சூப்பரா. சுட்டி டிவி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மொபைல்ல வேற இந்த ட்வின் டிராப் வீடியோஸ் எல்லாம் வருது, சூப்பரா இருக்கு. அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். செம காமெடியா இருக்கும் எல்லாமே. கௌசி குட்டி இங்க கூட்டு வாங்க ஆண்டி விளையாடுறதுக்கு. இல்லை நான் சாயந்தரமா அங்க வீட்டுக்கு வரேன் ஆண்டி. அதான் நம்ம ஒரு வாரம் ஆப்பு ஒர்க் ஆகண்டாங்களா, அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் நீ ஓய். ஆமா ஆண்டி, ஓல்ட் இஸ் கோல்டு. பழைய வீடியோஸ்ல சூப்பர் சூப்பரா இருக்கு ஆண்டி. அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி, நான் போய் அந்த மாதாவோட போய் இந்த அப்பா என்ன செய்தின்னு போய் பார்த்துட்டு போறேன்டி. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதை நல்லா செய்தி எது செய்யுன்னு பார்த்தாலே எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் கிளம்புறேன். பாத்தியாடியே அவன் கூட்டாளி எப்படி இருக்காண்டு பாரு. அவ பைத்தியமானது இவளுக்கு நான் சந்தோஷமா தெரியல. சந்தோஷத்துல மெச்சு போய் நான் போய் அங்கே வேடிக்கை ஆரம்பிச்சிருக்கா. இங்கே பாரு பாரு பாயாஸ்கோப்பு படத்தை பாருண்டு வேடிக்கை பார்க்க என்னதான் ஊர்றாண்டுவாரு. இப்படித்தான் அடுத்த வீட்டுல என்ன நடந்தா சுத்தி ஒழுங்கு வேடிக்கை தான். அதெல்லாம் நம்ம தான் கோளார பொழைக்க பார்க்கணும். எல்லாம் பார்த்து